பிரம்மோஸ் ஏவுகணை ஏவி குண்டு போட்டு அதை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறதா இன்னைக்கு வந்து அந்த காஷ்மீர் இது பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்கொண்டு வந்திருக்காரு. ஆனா இது வந்து ஒரு ரெண்டு இதா போகுது, ஒரு சிறிய கான்ட்ராவர்சியா இருக்குது. இது வந்து சரியா தவறா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இப்போ நமக்கு பேச்சு சுதந்திரம்னு எல்லா பக்கம் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் நம்ம இந்தியாவில வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் எல்லாருமே அது வந்து இது பண்ணிட்டு வர்றாங்க. நம்மளுக்கு எதிர்ப்பா இருந்தா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதே போல ஆதரவு நிலைப்பாடு இருந்தால் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. எவ்வளவு விதமான பிரச்சனைகள் பாருங்க. போதைக்கு அடிமையானவன், கஞ்சா, அபினி போன்ற இன்ன பிற போதைக்கு, அப்புறம் குடி போதைக்கு அடிமையானவன், மது போதைக்கு அடிமையானவன், அதுக்கப்புறம் ரோட்ல செயின் ஸ்நாச்சிங், இந்த மாதிரி பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பாலியல் சீண்டல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் அத்துமீறல்கள்னு சாதாரண விஷயங்களுக்கு இவ்வளவு நான் சொல்ற பட்டியல் இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள், ஒரு சாதாரணமா கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள். அதுவும் இந்த சேகர் பாபு எல்லாம் விமர்சிச்சு எழுதினா, சேகர் பாபுவோட முழுநேர தொழிலா என்ன வச்சிருக்காருன்னா, ஒண்ணு ஸ்டாலின் வீட்டுக்கு முறவாசல் செய்யறவர், அவர் அமைச்சர் பதவிங்கிறது அவர் பார்ட் டைம் வேலை. எப்படி வந்து கல்வி அமைச்சர் இவர் இருக்காரு பாருங்க, அந்த தலைவர்ல இருந்து கனிமொழியில இருந்து அதுக்கப்புறம் வாய திறந்தாலே கெட்ட வார்த்தையா பேசுறாரு பாருங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அதை அப்புறம் ஒரு அம்மா கூட பேசுறாங்க, சேலமோ ஏதோ ஒரு ஊரு, அந்த அம்மால இருந்து பல பேர் வந்து கெட்ட வார்த்தையில பேசுறதுக்குன்னே ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க வந்து எங்க தலைவர்கள் அண்ணாமலையில இருந்து, அதுவும் பாருங்க தர்மபுரியில ஒரு ஆட்டு கழுத்துல அண்ணாமலைன்னு எழுதி அந்த ஆடை நடு ரோட்ல வெட்டுறாங்க, நாங்க புகார் கொடுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்த உடனே பிஜேபி என்ற அமைப்பு வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய அமைப்பாக மாறி உள்ளதுங்கிறது வந்து இது சர்வே எல்லாம் சொல்லுது. அப்படிப்பட்ட அண்ணாமலை வந்து சத்தமே இல்லாம ஒரு நாள் அப்படியே கமுக்கமாக அவரை அனுப்பி விட்டுட்டு நீங்க வந்து அடுத்த தலைவராக நயினா நாகேந்திரன் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ணாமலை என்ன ஆனாரு, எங்க போனாரு? ஊடகப்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையை நம்ம சந்திக்கிறோம். யாருன்னு கேட்டா, இன்னைக்கு பிஜேபி அப்படின்னு சொல்லலாம் மிகவும் மூத்த, அதாவது நட்டான்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும், அவரை விட மூத்த ஒரு அதில் ஒரு உறுப்பினராக இருந்து இன்னைக்கு வழியாக இன்னைக்கும் அந்த கொள்கை பிடிப்போட வந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா திரு ஓமம் புலியூர் ஜெயராமன் அவர்கள் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவர்கள் வந்து இன்னைக்கும் பிஜேபி கட்சியோட தமிழ் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்காரு. அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்குது, நம்ம கேட்டுருவோம் எல்லாமே. ஐயா வணக்கம். ஐயா, இன்றைக்கு வந்து நீங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பரபரப்பாக நம்ம பாகிஸ்தான் மேலே குண்டு போடுறோன்னு சொல்லிட்டு அங்கே பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு அவங்க வச்சிருக்க பேரில் நம்ம போய் குண்டெல்லாம் போட்டு வந்தோம், இதெல்லாம் பண்ணோம். ஆனால் இது வந்து பலரும் உலக அளவில் பல தரப்பும் பல வகையாக பேசுகிறாங்க. இப்போ வந்து நம்ம ட்ரம்ப் இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ரெண்டு தலைவர்களையும் மிகவும் மதிக்கிறேன், 2 நாட்டையும் மதிக்கிறேன், அவர்களுக்குள்ளார இணக்கமா போகணும், காஷ்மீர் என்பது 1000 காலத்து பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய பிரதமர் வந்து அவரோட பேச்சுல இவரோட பெயரையே குறிப்பிடாம, அதாவது ட்ரம்புடைய பெயரே குறிப்பிடாம அவர் வந்து நாங்கள் சாதனை பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னு சொன்னார். அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய விமான தளங்களில் வந்து குண்டு போட்டு பிரம்மோஸ் ஏவுகணை ஏவி குண்டு போட்டு அதை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறதா இன்னைக்கு வந்து அந்த காஷ்மீர் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரை ஒத்துக்கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இது வந்து ஒரு ரெண்டு இதாக போகுது, ஒரு சிறிய கான்ட்ராவர்சியா இருக்குது. இது வந்து சரியா தவறா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இப்போ நமக்கு பேச்சு சுதந்திரம்னு எல்லா பக்கம் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் நம்ம இந்தியாவில் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் எல்லாருமே அது வந்து இது பண்ணிட்டு வர்றாங்க. நம்மளுக்கு எதிர்ப்பா இருந்தா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதே போல ஆதரவு நிலைப்பாடு இருந்தால் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. இந்த வகையை பார்க்கும் பொழுது இப்ப அண்மை காலமாக நம்ம ஐயா திரு பிரதமர் மோடி மேல
ஒரு சிலர் வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாகவோ அல்லது வந்து உண்மையிலேயே அவர்களுக்கு பின்புலம் ஏதாச்சும் தெரிஞ்சு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் வந்து அவரை கேவலமான முறையில் வந்து சித்தரிச்சு நீங்க போட்ட கார்ட்டூன் எல்லாம் பார்த்துருக்கலாம். கழுதி வண்டி ஓட்டிட்டு வர்ற மாதிரி அதுல வந்து ரஃபேல் விமானம் இருக்கிற மாதிரியும் போட்டு அதை வழி நடத்திட்டு வர்றது வந்து மோடி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இதையை தாங்கி கொள்ள முடியாம ஏன் வந்து பிஜேபிக்காரங்க, அதாவது நான் உங்களே நேரடியாக சொல்றேனே, நீங்களே போய் இன்னைக்கு காவல்துறையில சென்னை காவல்துறை அலுவலகத்தில் ஒரு இது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. இதை எப்படி பார்க்கறது? ஏன் பேச்சு சுதந்திரம் இல்லையா, எழுத்து சுதந்திரம் இல்லையா? சார், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இதை பிஜேபி அனுமதிச்ச மாதிரி வேற யாருமே அனுமதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சிக்காக களத்தில் செயல்படுறேன். கருணாநிதி இருந்தபோது கூட இப்படி ஒரு ஜனநாயக விரோத செயலில் கருணாநிதி இருந்ததில்லை. அவரும் வந்து கொஞ்சம் மற்றகமாக செயல்படுவார், அவர் வந்து வேறு விதமாகலாம் அவர் டீல் பண்ணுவார். ஜெயலலிதா கூட உள்நோக்கத்தோடு செயல்படும் போது ஒரு சர்வாதிகாரியாக அவங்க அந்த அம்மாவை இடியம்மின்னு சொல்லி பத்திரிகைகளும் விமர்சிச்சுது. அவங்களும் வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி அப்படிங்கிற கதையா, ஜனநாயகமற்ற ஜெயலலிதா அப்படின்னு சொன்ன இதே ஸ்டாலின், இதே திமுக கும்பல், நான் திமுக கட்சின்னு கூட சொல்ல, இந்த கும்பல் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. ஜெயலலிதா கூட அவங்களை எதிர்த்து கருத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போதுதான் மாட்டுக்கறி மாமின்னு சொல்லி பர்சனலா அட்டாக் பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போதுதான் நக்கீரன் மாதிரி பத்திரிகைகளை செய்ய வேண்டிய விஷயம் தான். நக்கீரன்லாம் தாராளமா அந்த அம்மா தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செஞ்சதோடு இல்லாம கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துக்கணும், தவறிட்டாங்க அதை. ஆனா அதெல்லாம் கூட அவங்க அலோவ் பண்ணாங்க, பல்வேறு பத்திரிகைகள் அலோவ் பண்ணாங்க, தினகரன், சன் டிவி போன்ற ஊடகங்கள் அதெல்லாம் கூட அலோவ் பண்ணாங்க. ஆனா ஸ்டாலினை பாருங்க, தமிழ்நாடு போலீஸ் பொழுதேனிக்கும் பிரச்சனை, காலையில ஏந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளவு விதமான பிரச்சனைகள் பாருங்க. போதைக்கு அடிமையானவன், கஞ்சா, அபினி போன்ற இன்ன பிற போதைக்கு, அப்புறம் குடி போதைக்கு அடிமையானவன், மது போதைக்கு அடிமையானவன், அதுக்கப்புறம் ரோட்ல செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பாலியல் சீண்டல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் அத்துமீறல்கள்னு பல்வேறு விதமா பச்சை புள்ள 2 வயசு குழந்தையில இருந்து 100 வயசு கிழவி வரைக்கும் எவனும் விட்டு வைக்கிறது இல்லை. ஒரு சின்ன உதாரணம், 8 வயது பெண் குழந்தை சிறுமி, அதுக்கு என்ன தெரியும், அண்ணா நகர்ல ஒரு கட்டிட தொழிலாளியோட குழந்தை அதை பாலியல் துன்புறுத்தல்ல 2 வருஷமா ஈடுபட்டதுக்கு அதுக்கு உடம்பு சரியில்லாம போய் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் அட்மிட் ஆகி அப்பதான் போலீஸுக்கே தகவல் போகுது. அதுக்கு முன்னாடி போலீஸ் நடவடிக்கை எடுக்கல, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கு ஆக்ஷன் எடுன்னு சொல்லி சூமோட்டோவா மெட்ராஸ் ஹைகோர்ட் கொண்டு வந்த போது அந்த சூமோட்டோவா விசாரிச்சு இதை சிபிஐட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு சொல்லும் போது இந்த திராவிட மாடல் ஆட்சி 50 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி முக்குல் ரோஸ்தகி போன்ற மிகப்பெரிய வழக்கறிஞர்களை கொண்டு வந்து நிறுத்தி வழக்கறிஞர் ஃபீஸே 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த பச்சை பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய நீதியை தடுத்து நிறுத்திய அராஜக கும்பல். இதை கண்டிச்சு யாராவது சோசியல் மீடியால எழுதினா தமிழக போலீஸ் இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் பாக்குறத விட்டுட்டு பாஞ்சு போய் பிஜேபி காரன், ஆர்எஸ்எஸ் காரன், இந்து முன்னணிக்காரனை பிடிக்கிறது தான் முழு நேர வேலையா வச்சிருக்காங்க. கட்டெரும்புன்னு ஒரு பேர்ல ஒரு பிஜேபி காரர் தென் தமிழகத்திலேருந்து எழுதுறாரு, அவரை 4வது வரையா கைது செஞ்சிருக்காங்க. எனக்கு பல்வேறு விமர்சனங்கள் கிஷோர் கே சாமிங்கிற ஒரு நபர் மேல உண்டு. அந்த கிஷோர் கே சாமிய குண்டர் சட்டத்துல போட்டாங்க, ஆளே ஈர்க்குச்சி மாதிரி இருப்பாரு, அவரை குண்டர் சட்டத்துல போட்டாங்க. அதே மாதிரி ஜான் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஆதரவாளர், அவரை பிடிக்கிறதுக்கு குஜராத்துக்கு பிளைட்டை பிடிச்சிட்டு போய் அந்த அளவுக்கு ஒரு சகிப்பின்மையின் உச்சம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. எஸ்ஜி சூர்யான தொலைக்காட்சிகள்ல பேசுறவர் பார்த்திருப்பீங்க. அவர் வந்து திருக்கோவிலூர் சுந்தரத்தோட தம்பியோட பேரன். அவர் அவங்களுடைய பெரிய தாத்தா வந்து பிஜேபியில ஜனசங்க காலத்துல இருந்தவர். அவரு பெண்ணாடம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பெண்ணாடம்ங்கிறதுக்கு பதில எழுதுறதுக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள பெண்ணாடம்னு ஊர் பேரை மாத்தி போட்டுறாரு. டைப்போகிராபிக்கல் எரரா எழுதும் போது மாத்தி எழுதினாங்களா, அதுக்கு அவரை காவல்துறை கைது செஞ்சது. அதுக்கப்புறம் அவர் பெயில் வாங்கிட்டு வரும்போது மீண்டும் அவரை பிடிக்கிறதுக்கு
சிதம்பரத்துக்கு போய் விரைஞ்சு போலீஸ் சாதாரண விஷயங்களுக்கு இவ்வளவு நான் சொல்ற பட்டியலிடுற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள், ஒரு சாதாரணமா கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள். அதுவும் இந்த சேகர் பாபு எல்லாம் விமர்சிச்சு எழுதினா, சேகர் பாபுவோட முழுநேர தொழிலா என்ன வச்சிருக்காருன்னா, ஒண்ணு ஸ்டாலின் வீட்டுக்கு முறவாசல் செய்யறவர், அவர் அமைச்சர் பதவிங்கிறது அவர் பார்ட் டைம் வேலை. எப்படி வந்து கல்வி அமைச்சர் இவர் இருக்காரு பாருங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவருடைய முழுநேர தொழில் வந்து இவருக்கு நம்ம ஃபால்டாயில்னு சொல்றாங்க, நான் அடிப்படையில் ஒரு கிராமத்தான், எனக்கு தெரியல அவர் பேர் என்ன, துணை முதல்வராக இருக்காரு உதயநிதி ஸ்டாலின், அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் தான் அவருடைய முழுநேர தொழில். பார்ட் டைமா அவர் வேலை பார்க்கறது கல்வி அமைச்சரா இருக்காரு. அந்த மாதிரி இப்ப வந்து இவர் இருக்காரு பாருங்க சேகர் பாபு, அவர் வந்து பார்ட் டைமா இந்து அறநிலைத்துறை வேலை பார்க்கிறாரு. இந்து அறநிலைத்துறையில இருந்து நீங்க இந்து சமுதாயத்தின் பிரச்சனைகளையும் ஆலயங்களின் பிரச்சனைகளையும் வழிபாட்டில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை கலைந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விதமாக சாமி கும்பிடுறதுக்கு வழிகோலி கொடுக்க வேண்டியதுதான் இந்து அறநிலைத்துறை அந்த அமைச்சரோட கடமை. ஆனா அதை அவரு விட்டுட்டு மீதி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணி அல்லேலுயா அல்லேலுயான்னு கத்துவாரு. சனாதனத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை ஒழிப்போம்னு சொல்ற மேடையில இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இருப்பாரு. நாய்வாலை வெட்டி நாய்க்கு சூப்பு வைக்கிறதா நம்ம பார்த்திருப்போம். இப்ப நாயை வெட்டி நாய்வாலுக்கு சூப்பு வைக்கிற கதையா சேகர் பாபுவோட செயல்பாடு இருக்கு. ஆனா பழனி கோயில் எல்லாம் வந்து இவர் முன்னுக்கு இருந்து எல்லாமே பண்ணாரு. என்ன பண்ணாரு? அவங்க அப்பா வீட்டு காசையை கொண்டு வந்து போட்டு பண்ணாரு. பழனிக்கு போற நம்மளுடைய உங்களை மாதிரி என்ன மாதிரி சராசரி பக்தர்கள் உண்டியில காசு போடுறான், அவனுடைய பிரார்த்தனைக்காக வேண்டிட்டு காசு போடுறான். இவரு அதுல போய் இந்த ஸ்விக்கி சிவம், அவர் ஸ்விக்கி சிவம் தான் சொன்னாங்க, இப்ப ஸ்விக்கின்னு ஆக்கிட்டாங்க, ஏன்னு தெரியல. அந்த ஸ்விக்கி சிவம் எல்லாம் வச்சு தன்னைத்தானே பொழுந்துகிட்டு இந்து மதத்தை வேறொருக்கும் வேலைகளை யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களெல்லாம் அரவணைச்சு வச்சுப்பாரு. ஏனுங்க ஸ்விக்கி சிவம் எல்லாம் ரொம்ப ஒவ்வொரு நகரங்களும் போய் பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்துக்களுக்காக பிரச்சாரம் பண்றாரு, இந்து கடவுளுக்காக பிரச்சாரம் பண்றாரு. ரொம்ப அருமையா. இதெல்லாம் நீங்க வந்து 4 வருஷம் முன்னாடி அந்த முன்னாள் பத்தினிங்கிற மாதிரி இவர் முன்னாள் உபன்யாசகர் அப்படிங்கறதான் இவரு. 4 வருஷம் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்ல உண்மையிலேயே ஒரு மதிக்கத்தக்க மனிதனாக பல விஷயங்கள் தெரிந்த மனிதனாக இருந்தார். பதவி வெறி படுத்தும் பாடு அநேகமா எனக்கு ராஜ்யசபா ஏம்புன்றாரு நினைக்கிறேன் திமுக அவரு. அவர்னால அவர் பாருங்க, பழனிய ஆகம விதிக்குள்ள இல்லாத கோவிலு, பழனியில கொடிமரமே இல்ல, பழனியில இருக்கிறது அது இவரு போகர் செஞ்ச சிலையே இல்ல. நீங்க போனீங்கன்னா கொடிமரம் பார்க்கலாம். ஆமா, பழனியில கொடிமரம் இருக்கு. பழனி ஆகம விதி கோவில் இல்ல, அடுத்த உருட்டு. முருகர் வேற, சுப்பிரமணியர் வேற. இந்த மாதிரி தொடர்ந்து அவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட செய்யறதுனால அவரை ஸ்விக்கி சிவம்ட்டாங்க. இப்ப ஸ்விக்கி ஜொமேட்டோ விற்பனை பிரதிநிதி மாதிரி அவரை சொல்றாங்க. அவரை மாதிரி ஆளெல்லாம் அரவணைச்சு வச்சுக்கிட்டு இவர் வந்து அதுவும் வந்து இந்து மதத்தை ஒழிப்போம்னு சொல்லி துணை முதல்வர் பேசுற மேடையில இவர் வந்து கை தட்டி ரசிக்கிறாரு. அந்த சேகர் பாபு முழுநேர வேலையா ஸ்டாலின் குடும்பத்துக்கு முறவாசல் செய்யற வேலை, மளிகை சாமான் வாங்கி போடுறது, துர்காமா செருப்பு எடுத்து கார்ல வைக்கிறது, அந்த குடும்பத்துக்கு வந்து வாசல்ல நின்றுகிட்டு கூர்கா மாதிரி நின்றுகிட்டு பல்வேறு விதமான தலைவருக்கு ஒரு பணிவிடை செய்யறாரு. அப்ப நீங்க மந்திரியா இருக்காதீங்க, நீங்க அதுக்கே போயிடுங்க, அமைச்சருக்கு வேற ஒரு நல்ல ஆளா போடுங்க. அந்த கட்சியிலேயே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காருங்க, டபுள் வாட்ச் டக்லஸ் நாங்க கிண்டல் அடிச்சாலும் எங்களை விமர்சிச்சாலும் எந்நேரமும் திருநீரோட இருந்து கண்ணிய குறைவான விஷயங்களா பாருங்க. சட்டமன்றத்துல அவர் சாக்கோட்டை அன்பு எங்க டெல்டா பகுதியை சேர்ந்த கும்போண எம்எல்ஏ புகழும் போது அவர் மூஞ்சி எப்படி போகும் பாருங்க, டே ஏண்டா கூவுறீங்கிற மாதிரி பின்னாடி அவர் இது பண்ணுவாரு, முன்னாடி இருந்துகிட்டு நக்கலா சிரிப்பாரு. சுயமரியாதைக்காரருங்க அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் அந்த மாதிரி ஆளு நீங்க அறநிலைத்துறைக்கு போடலாம்ல. அதுக்கு நீங்க வந்து அவருக்கு தலைவர் வீட்டுக்கு வேலை செய்யுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா முழு நேரமா தலைவர் வீட்டுக்கு முறவாசலும் பகுதி நேரமா அடுத்தவங்களை மிரட்டுறதுக்கு நீங்க இந்த சேகர் பாபுக்கோ என்கின்ற அலுலியா பாபு இதை எதுக்கு இவ்வளவு விவரமா சொன்னேன்னா, இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் கூட அரசியல் ரீதியான விமர்சனங்கள் எல்லாம் கூட ஜீரணிக்க முடியாத இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒரு பாசிஸ்ட் ஆட்சி. ஒரு இவங்க சொல்றதுதான் நிஜம். அதுலயும் என்ன விதமான பொய்கள் பாருங்க. யுனெஸ்கோ அவார்டு தந்தை பெரியாருக்கு கொடுத்தாங்க, யுனெஸ்கோவே விருது கொடுத்தது. அந்த பொருட்டு அந்த பொய் ஏன்டா ஊரா போய் கருணாநிதிக்கும் அஞ்சுகத்தம்மாளுக்கு செலவு வைக்கிறீங்க, வேணா நீங்க அறிவாலயத்துல வைங்க, உங்க வீட்டுக்குள்ள வைங்க அப்படின்னா, நாங்குநேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பல ஊர்ல அவங்க கொண்டு போய் ஐயப்பனுக்கு செலவு வச்சே தீருவேன். ஊருக்காக ஏன் மக்களுடைய வரி பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்றீங்க?
பள்ளிக்கூடத்துக்கு வந்து கழிவறை கட்டுறதுக்கு காசு இல்லைங்கிற, மரத்தடியில உட்கார்ந்து பிள்ளைங்க படிக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு, ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு பணம் இல்லைங்கிற, ஊரூரா உங்க ஆயப்பனுக்கு செலவைக்கிறேங்கிற, நடுக்கடல்ல கொண்டு போய் எழுதாத பேனா வைக்கிறேங்கிற, இதெல்லாம் பகுத்தறிவுல வருமா அப்படின்னு கேட்கிறவங்களையும் கைது செய்யறாங்க. ஆனா இந்த மாதிரி சாதாரண விஷயங்களுக்கு எல்லாம் கைது செய்யக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி எங்கே? நீங்க பாரத பிரதமரை விமர்சிக்கலாம், நரேந்திர மோடியை விமர்சிக்கலாம், பிஜேபியை விமர்சிக்கலாம், அவ்வளவு ஏன் என் தாய் இயக்கம் RSS விமர்சிக்கலாம், என்னுடைய குருநாதர் ராமகோபாலனை விமர்சிங்க. நீங்க தடித்த வார்த்தைகளையும் பேசுறீங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த தலைவர்ல இருந்து கனிமொழியிலிருந்து அதுக்கப்புறம் வாய திறந்தாலே கெட்ட வார்த்தையா பேசுறாரு பாருங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அதை அப்புறம் ஒரு அம்மா கூட பேசுறாங்க, சேலமோ ஏதோ ஒரு ஊரு, அந்த அம்மால இருந்து பல பேர் வந்து கெட்ட வார்த்தையில பேசுறதுக்குன்னே ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க வந்து எங்க தலைவர்கள் அண்ணாமலையில இருந்து, அதுவும் பாருங்க தர்மபுரியில ஒரு ஆட்டு கழுத்துல அண்ணாமலைன்னு எழுதி அந்த ஆடை நடு ரோட்ல வெட்டுறாங்க. நாங்க புகார் கொடுக்கிறோம், இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நான் என்ன கேட்கிறேன், அப்ப அண்ணாமலையை கொலை செய்யணுங்கிறதா உங்க நோக்கமா? நயினார் நாகேந்திரனை சட்டமன்றத்துல சபாநாயகர் கிண்டல் அடிக்கிறாரு. நீங்க வந்து அனைவருக்கும் பொதுவா சமமா இருக்க வேண்டிய இந்த திமுக ஆட்சியானது இந்து மதத்தை கேவலப்படுத்தி பேசுறீங்க, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் ஏஞ்சி பேசும்போது இது அவை குறிப்பில் இருக்காது. இந்த முகமது பின் துக்ளக்னு ஒரு டிராமா ஷோ போட்டாரு, அதுல பார்த்தா அண்ணாதுரை குரல்ல வைத்தாரு, எங்களுடைய கோரிக்கைகளை ஆலோசனையை கேட்டுதான் சுல்தான் துக்ளக் அவர்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு அண்ணாதுரை வாய்ஸ்ல. அதுக்கு துக்ளக் சொல்லுவாரு, மகாராஜா துக்ளக் சொல்லுவாரு, சுல்தான் துக்ளக் சொல்லுவாரு, நீங்கள் உங்கள் ஆலோசனைகளை கூறலாம், ஆனால் அதனை கேட்டு நடக்க வேண்டுமா என்ற அவசியம் இந்த சுல்தானுக்கு இல்லை அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு காமெடியா தான் அந்த சபாநாயகர் வந்து நீங்க சொல்லாங்க, ஆனா அது அவை குறிப்பில் இருக்காதுங்க. ஒரு மதத்தை, பெரும்பான்மையான மதத்தை 90% இந்துக்கள், எங்க கட்சியில் இருக்கிறவங்கள 90% இந்துக்கள்னு முதல்வரே சொன்ன மதத்தை கேவலப்படுத்துவாங்க. அதை ஏன்டா கேவலப்படுத்துறேன்னு அண்ணாமலை இவரு நம்ம நயினார் பண்ணையார் நயினார் கேட்டாருனாக்க அவை குறிப்பிலேயே இல்லம்பாங்க. அண்ணாமலையே வண்டையா திட்டுவாங்க. நாங்க மோடிய அவ்வளவு அருவருப்பான விஷயங்கள்ல திமுக காரன் சோசியல் மீடியால போடுறான். நாங்க அதுக்கெல்லாம் கூட பெருசா ரியாக்ட் பண்ணல. அங்கங்க லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், வழக்கறிஞர் அணி IT செல் மூலமா சில இது பண்ணோம். ஆனா இன்னைக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட், அதுக்கு காரணம் ஒரு கழுத வண்டி, அதை மோடி ஓட்டிட்டு வர்றாரு, நீங்க பாத்திருப்பீங்க, அதுல விமானங்கள் இருக்கு. அப்ப நீ யாரை கேவலப்படுத்துற? மோடிவா? நீங்க கேவலப்படுத்துறது ராணுவத்தை கேவலப்படுத்துறீங்க, நீங்க ராணுவ வீரர்களை கேவலப்படுத்துறீங்க, இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யறவங்களை கேவலப்படுத்துறீங்க. இந்த நாட்டுக்காக அப்துல் கலாம் போன்ற விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா? அந்த அப்துல் கலாம் போன்ற விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பையும் அப்துல் கலாம் போன்ற அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட தேசபக்தர்களையும் இந்த காலிப்பையில கொச்சப்படுத்துறாங்க. அதே மாதிரி மோடி வந்து ட்ரம்புக்கு நேர புடவை கட்டிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க. இது வந்து எப்ப போடுறான்? பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் போடுறான். ஏன் அதுக்கு முன்னாடி போட்டிருந்தா கூட நாங்க கண்டுட்டு இருக்க மாட்டோம். உங்களுடைய நோக்கம் என்ன? மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணும்னு நினைக்கிற மாமியார் மாதிரி இந்த நாடு நாசமா போனாலும் பரவாயில்ல, நான் மோடியை கேவலப்படுத்தியே தீருவேன் அப்படின்னு ஒரு கும்பல் நினைக்குது பாத்தீங்களா? அதுக்கு எதிராக தான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்ப நாங்க கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்டே அதுவும் அந்த ஆம்னி பஸ் சொல்றாங்க. நீங்க பத்திரிகையாளர் நீண்ட நாளா இருக்கீங்க, அடிப்படையில ஒரு கிராமத்தான் சுந்தரம், அவங்க என்ன ஆம்னி பஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காங்க எனக்கு தெரியலைங்க, நான் கிராமத்தான், எனக்கு தெரியல. அந்த அம்மா கூட இந்த மாதிரிதான் கேவலமா பேசினாங்கன்னு மகளிர் அணி சார்பா பல்வேறு ஊர்களில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே ஐயா ஸ்டாலின் தேசபக்தியோட யாத்திரை போயிருந்தாருன்னா இந்த சுந்தரவல்லியில இருந்து நாங்க யார் யாரெல்லாம் இந்த பாரத நாட்டுக்கு எதிராக, இந்த பாரத நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டி ஆஃப் இந்தியா அதுக்கு எதிராக யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ அவங்க பேர்ல ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்தாருன்னா அவரை நான் வணங்குறேன். முதல் தரையாக நான் அவரை வந்து பரவாயில்லையா, நீ ஒரு நல்ல முதல்வராக இருக்க முயற்சி செய்யற, ஒரு ரைட் டைரக்ஷன்ல இப்பதான் திரும்பி பாக்குற, ஒரு அடி எடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன காரணம்னா உன் பாராட்டு எவனுக்கு ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம். நான் சொல்றது தனிப்பட்ட மோடிக்கோ, பாரதிய ஜனதா கட்சிக்கோ, RSSக்கோ இல்ல பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ சொல்லல. இந்த நாட்டின் மாண்பை, இந்த நாட்டின் பெருமையை, இந்த நாட்டின் ஒரு இறையாண்மையை
கேள்வி கேட்கறதுக்கு எந்த பயலுக்கும் ரைட்ஸ் இல்லை. இல்ல இப்ப நாட்டின் இறையாண்மை நீங்க சொல்றீங்க, அது வந்து கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் ட்ரம்ப் வந்து 7வது முறையா சொல்றாரு, நான் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சேன் அப்படிங்கிறாரு. ட்ரம்ப் 1000 சொல்லாங்க. நான் வந்து ட்ரம்ப் விமர்சிக்கிறதுக்காக நான் இங்க வரல. ஏன்னா இந்த அரசியல் நிலைப்பாடுகள்ங்கிறது மாறி மாறி வரும். ட்ரம்ப் சொன்னதுக்கு நீங்களே கேள்வியில ஆரம்பத்துல சொன்னீங்க, மோடி அவர் பேரை குறிப்பிடாம பதில் சொல்லிட்டாருன்னு. மோடியே பதில் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஜெயராமன் யாரு, நான் ஒரு சுண்டைக்கா நானு, மோடியே சொல்லிட்டாரு. அதனால நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். நம்ம அப்படியா? சரி சரி. இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு பெரிய தொழில இருந்து அந்த ஐபிஎஸ்ல ஒரு கர்நாடகால பெங்களூர்ல ஒரு எஸ்பியா இருந்து அதை விட்டுட்டு நம்மளோட இதுக்கு வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்த உடனே பிஜேபி என்ற அமைப்பு வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய அமைப்பாக மாறி உள்ளதுங்கிறது வந்து இது சர்வேலாம் சொல்லுது. அப்படிப்பட்ட அண்ணாமலை வந்து சத்தமே இல்லாமல் ஒரு நாள் அப்படியே கமுக்கமாக அவரை அனுப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்த தலைவராக நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ணாமலை என்ன ஆனாரு, எங்கே போனாரு? அண்ணாமலை நேத்திக்கு கூட திருப்பூர்ல நடந்த அந்த தேசிய கொடி யாத்திரையில மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டார். அதுல வந்து 2 பேருமே வந்து ஒரு ஈருடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல புரிதல்ல தான் 2 பேருமே செயல்படுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும். நான் இந்த நேரத்தில் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். முன்னாள் முதல்வர் டாக்டர் கருணாநிதி அவர்கள், மு கருணாநிதி அவர்கள் அண்ணன் இலகணேசன்ட்ட ஒரு கேசட்டை கொடுத்து ஹெச் ராஜா என்ன பேசியிருக்காருன்னு போட்டு பாருங்க அப்படின்னு 1997 ஒரு கேசட்டை கொடுக்குறாரு. அண்ணன் ஹெச் ராஜா, நான் ஹெச் ராஜா வழியில், நான் ராமகோபாலன் ஹெச் ராஜா வழியில் பிரயாணிக்கிறோம். அவங்களுடைய எனக்கு ரோல் மாடல் அவங்கெல்லாம் தான். இலகணேசன் வந்து கொஞ்சம் நல்ல நகைச்சுவையா கலைஞர் மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்கா பேசக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும். நீங்க எப்படி பேசுறீங்க, அவர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னாங்க. இது வந்து காலாகாலமா இருக்கிறது தான். இலகணேசன் இருக்கும்போது ஹெச் ராஜா ரொம்ப துடிப்பான ஆளாகவும் ரொம்ப வேகமா, இன்னி வரைக்கும் அண்ணன் ராஜா ரொம்ப வேகமான ஆள் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. இளம் சிங்கம் அண்ணாமலை இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர்னா அதுக்கு முன்னோடியா அண்ணன் ஹெச் ராஜா. அதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். அதே நேரத்துல நீங்க நயினார் நாகேந்திரனையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. ஒரு கவிஞர், அவர் எல்லாரும் கஞ்சா கவிஞருங்கிறாங்க, ஏன் தெரியல. அவர் வந்து ஆண்டாள், நம்ம தெய்வமாக கும்பிடும் ஆண்டாளை பத்தி அறிவுருக்கு தகையில விமர்சிச்ச போது அண்ணன் ஹெச் ராஜா அதுக்கு வன்மையான கண்டனங்களை அவர் பாணியில் பதிவு செய்தார். ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரியாக்ஷன் என்னைக்குமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களை ஒரு வார்த்தை பேசிடுறேன்னு வச்சுங்க, நீங்க பதிலுக்கு கடுமையா பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல ஓங்கி கோட்டார ஒரு அற விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வந்து உங்களுடைய மனோநிலையை பொறுத்து ஒரு கொதிநிலையில உங்களை கொண்டு போய் வச்சுட்டு இதெல்லாம் தவறு. ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, கனி இருப்ப காய்க்க வருந்தற்று அப்படின்னு. நம்ம அதெல்லாம் நீங்க இதெல்லாம் நம்ம ஒண்ணு சாமியார் கிடையாது. நாம வந்து ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். உப்பு, உரப்பு, புளி, மிளகா போட்டு சோறு திங்கிறவங்க நாம. அதனால இந்த உணர்ச்சி வசப்படுதல்ங்கிறது அப்படிலாம் இல்லைங்க. நீங்க அப்படியே இதா இருங்க, நம்ம என்ன போனோமா உட்காத்தி வச்சு போனோமா. அதனால அண்ணன் ஹெச் ராஜா அந்த உணர்ச்சியில வேகமா பேசினாரு. அதுக்கு அவரை கேங் அப் ஆகி பல பேர் அவரை கார்னர் பண்ணும்போது பண்ணையார் நயினார் நாகேந்திரன் தான் அதுக்கு மிக தீவிரமாக எதிர்வினையாற்றினார். அதுக்கு என்ன சொன்னாரு, என் தாயார் ஆண்டாளை பத்தி இனி எவனாவது பேசினால், அது எவனாக இருந்தாலும், எந்த கவிஞனாக இருந்தாலும் சரி, எந்த பேரரசாக இருந்தாலும் சரி, அவன் தலையை சீவுவேன்னாரு. அது ஒரு கேஸ் ஆகி அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாகவும் ஆச்சு. நான் சொல்ல வர்றது எதுக்காகனா, அந்த அளவுக்கு கமிட்டட் டு தி ஆர்கனைசேஷன் அண்ட் கமிட்டட் டு தி ஐடியாலஜி. அதே மாதிரி சட்டமன்றத்துல அண்ணன் பண்ணையார் நயினார் பேசினதை பத்தி உங்களுக்கு சொன்னேன். ஆனா போன சென்ற தேர்தல்ல அவரோட லாட்ஜில தான் வந்து 5 கோடி ரூபாய் பிடிச்சதா அந்த செய்தி இருக்கு. அவரே டிஸ்ஓன் பண்ணிட்டாரு. அந்த பணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, யார் வேணா அதை கிளைம் பண்ணீங்கன்ட்டாரு. அவங்க ஆளுதான் அவருடைய பணமா இருந்தா, இப்ப உங்க பணமா இருந்தா 4 கோடினா விட்டுருவீங்களா? நான் வெறும் 40,000 4,000 கூட நான் உருண்டு பிறண்டு சொல்லும் போதே நீங்க வந்து அறிமுகப்படுத்தும் போதே பெரிய பண்ணையார் அப்படின்ட்டீங்க. அப்ப அவருக்கு ஒரு 5 கோடியெல்லாம் பெருசா தெரிஞ்சிருக்காது. கிடையாதுங்க, அப்படி கிடையாது. 1000 ரூபாய் கூட எல்லாருக்கும் பெரிய விஷயம் தான். நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப சென்னையில ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீதான் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆச்சு 1 லட்சம் சும்மா கூடன்னு கேளுங்களேன், யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால 4 கோடிங்கிறது மிகப்பெரிய பணம் தான்.
அதனால அவருடைய பணமா இருந்தா அதை வந்து சட்ட ரீதியா அவர் என்ன சொன்னாரு, கமிஷனர் ஆபீஸுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ண உடனே தான் அவர் என்கொயரிக்கு வராருன்னு காலையில அவர் கிளம்பிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த 1 மணி நேரத்துல கேசிய சிபிசிஐடிக்கு ஏன் மாத்துறாங்க? இவரை ஏதாவது வச்சு இவருக்கு பிரேக் போட்டுக்கிட்டே இருக்கணும். இவர் வந்து அண்ணாமலைக்கு அடுத்த தலைவரா இவர் தான் வரப்போறாருன்னு ஆளுங்கட்சியை யூகிச்சு செயல்பட்டது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் 3 முறை தான் இருக்க முடியும். நான் இது வரைக்கும் 12 மாநில தலைவர்கள்ட்ட வேலை செஞ்சுட்டேன். ஆனா திமுகல என் வயசுல இருக்கக்கூடியவன் அவன் அதிகபட்சம் கருணாநிதிட்ட வேலை செஞ்சிருப்பான், இப்ப ஸ்டாலின்ட்ட வேலை செஞ்சிருப்பான். 55 வருஷம் 49 வருஷம் ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர்னா அந்த கட்சியில ஜனநாயகம் என்னங்க இருக்குங்க? நான் இந்த கட்சியில இருக்கிறது 35 வருஷமா இருக்கேன். ஆனா அதுல 12, 35, 40 வருஷமா இருக்கேன். ஆனா நான் 12 தலைவர்களோட நான் வேலை செஞ்சுட்டேன். எது ஜனநாயகம்? அதனால இந்த கட்சியில வந்து ஒரு தலைவர் 3 வருஷம், ஒரு டேம் அதிகபட்சம் 2 டேம் இருக்க முடியும். அது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இருக்க முடியும். அதனாலதான் அண்ணாமலை அவருடைய டேம் முடிஞ்ச உடனே இப்ப பண்ணையார் வந்திருக்காங்க. இப்ப அடுத்தது வந்து இவருடைய டேம் முடியும் போது ஏங்க இப்ப இவரை அனுப்பிச்சிட்டீங்க, இன்னொருத்தர் வந்திருக்காருங்களே அப்படிங்கிற இது விமர்சனங்கள் வரும். ஜனநாயகத்துல விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்களை நம்ம எப்படி எதிர்கொள்றோங்கிறதா இருக்கு. ஆனா நீங்க வந்து இதே மோடி வந்து பிரதம மந்திரியா 3வது முறை அவருக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? நீங்க கட்சி தலைமை எடியூரப்பா இருந்தாரு. சாதாரணமா பாரதிய ஜனதா கட்சியில 70 வயசுக்கு மேல அதை வந்து எழுதப்பட்ட சட்டம் கிடையாது. ஒரு கன்வென்ஷன், ஒரு மரபா பின்பற்றிட்டு வரும். இப்போ வந்து ஒரு மாவட்ட தலைவரா வரணும்னா அவன் 40, 50 வயசுக்கு 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. இதெல்லாம் எழுதப்பட்ட சட்டம் கிடையாது. ஒரு பகுதி தலைவராக ஒருத்தன் வரான்னா அவன் 40 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு ஏஜ் ஃபேக்டர் வச்சிருக்கோம். ஏன்னா அப்பதான் நிறைய இளைஞர்கள் வர முடியும். இது என்ன திமுகவா? 65 வயசு ஆகியும் ஸ்டாலினே இளைஞர் அணி தலைவரா இருந்தார் பாருங்க. துரைமுருகன் மாணவர் அணி தலைவரா இருந்தாரு தெரியுமா? அவரோட 60 வயசு வரைக்கும் அவர் மாணவர் அணி தலைவரா இருந்தாரு. 70 வயசு வரைக்கும். இந்த மாதிரி நீங்க கேலி கூத்தெல்லாம் நீங்க திமுக தான் பார்க்க முடியும். ஆனா அதெல்லாம் இல்லாம இயல்பா எது இருக்குமோ அதுதான். அந்த மாதிரி போகும்போது இங்க ஏஜ் ஃபேக்டர்ல எடியூரப்பாக்க கூட அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அவர் இருந்தாரு. நீங்க வந்து கட்சிக்குள்ள வேற முதல்வர் பொறுப்பு நீங்க அப்படி பாத்தீங்கன்னு வச்சுங்க. மோடி 12 வருஷம் முதல்வரா இருந்தாரு, அப்பயே இந்த கேள்வி வரல. சிவராஜ் சிங் சௌஹான் 18 வருஷம் முதல்வரா இருந்தாரு, அப்பயே இந்த கேள்வி வரல. வாஜ்பாய் 6 வருஷம் பிரதமரா இருந்தாரு, அப்பயே இந்த கேள்வி வரல. அதனால கேள்வி கேட்கறவங்க அவங்க ஏதாவது எதுவுமே சொல்ல முடியலங்கும் போது இல்ல அதான் கேள்வி கேட்கிறேன் நான். இப்போ கேள்வி கேட்கிறேன், ஏன் அண்ணாமலை வந்து நீங்க கட்சிக்கும் ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆட்சிக்கு உங்களுக்கு வின்னபிலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பாப்பாங்க. யோகி ஆதித்யநாத் இருக்காரு. ஆமா, இவர் 2015 அங்க சிஎம் முதல்வராக இருந்தார். 2 டேர்ம் இப்ப முடிக்க போறாரு, முடிச்சாச்சு. இப்ப அதனால நீங்க வந்து அதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியது. இது கட்சிக்குள்ள கட்சி விதிகளுக்கு உட்பட்டு வருது. அங்கேயே வந்து 5 வருஷத்தோட முடிஞ்சது இல்ல. அவர் 11 வருஷம் மோடி தொடர்ந்து இல்ல, சிவராஜ் சிங் சௌஹானும் 18 வருஷம் தொடர்ந்து இல்லையே. தேர்தலை சந்திச்சு மக்களை சந்திச்சு தான் வராங்க. நீங்க வந்து அண்ணாமலை உள்ளுக்குள்ள கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபியில அப்பதான் சேர்றாரு, வந்த உடனே பதவி கொடுக்குறீங்க, கொண்டு வராங்க. ஆனா அதே இது நீங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து பாருங்க, ஒரு எம்எல்ஏ தாரணி அவர்கள் வந்து அந்த கட்சி எம்எல்ஏ இருக்கும் பொழுதே விட்டு போட்டு எழுதி கொடுத்து போட்டு அந்த சேர்றாங்க. அவங்கள வந்து கண்டுக்காம இருக்கிறீங்க. அப்படி கிடையாது, அவங்களுக்கு கண்டிப்பா உரிய இடம் வழங்கப்படும். இப்பதான் கட்சியோட உள்கட்சி தேர்தல் முடிஞ்சு இப்ப இன்னும் அகில இந்திய தலைமை அறிவிச்சதுக்கு அப்புறம் மாநில நிர்வாகிகள் அறிவிப்பாங்க. அவங்கள வந்து மாநில நிர்வாகத்திலயா இல்ல வேற எந்த நிர்வாகத்திலயும் உறுதியாக அவங்களுக்கான இடம் கொடுக்கப்படும். அவங்களும் பேசியிருந்திருப்பாங்க, அவங்கள்ட்டையும் பேசியிருந்திருப்பாங்க. இது நான் யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன். ஆனா கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா நீண்ட நெடிய பயணம் எனக்கு இங்க உள்ள இருக்கிறதுனால ஓரளவுக்கு என்னால என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத அந்த யூகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். அதனால இது அப்படி இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆயிருக்கும். அதனால நான் எம்எல்ஏ விட்டு வந்தவங்களுக்கு ஏன் கொடுக்கலங்கிறது ஒரு பேசு பொருள் ஆயிருக்கும். அது வந்து தட் வில் பி டேக்கன் கேர். ஆமா, அதே போல இந்த குஷ்புவும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்தீங்க, பெண்கள் கமிஷன்ல ஒரு மகளிர் ஆணையத்துல ஒரு மெம்பரா கொடுத்தீங்க. இப்ப அவங்களும் ஏதோ ஒரு விருப்பம் இது இல்லாம அவங்க விட்டு போட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்களே. அதாவதுங்க அவங்களுடைய டெம்பர்மெண்ட்டு நல்ல வேலையா நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்க. நாளைக்கு குஷ்புவை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்காரர் சுந்தர் சி இருக்காருல்ல, அவருடைய வீடியோவை பாருங்க. அவங்களுடைய டெம்பர்மெண்ட்டை பற்றி போகிற போக்கில் ஒரு ஜாலியாக சொல்லிருப்பார். உள்நோக்கத்தோடு அவர் சொல்லலை, நானும் உள்நோக்கத்தோடு பேசலை. அவங்க வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமோ 10 வருஷமோ காதல் திருமணம்.
அதை வந்து 2-3 தடவை பிரேக் ஆயிடுச்சுன்னு அவங்க இதுல அறிவிச்சிருந்தாங்களாம். அவங்க வந்து சோசியல் மீடியாலயும் அறிவிப்பாங்க அப்படின்னு ஒரு லைட் வெயின்ல போற போக்குல சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீட்லயே இருக்கோம், 5 விரல் இருக்கு, 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை. இப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கே சிந்தனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். ஒவ்வொரு விஷயத்தையும் யார் எப்படி அணுகுறாங்கிறது அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவங்க, மீடியா சோசியல் மீடியால பேசுறவங்க. அதனால அது பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அந்த அம்மா பாத்தீங்கன்னா நீங்க இந்த கட்சியில அவங்களும் இப்ப 6 வருஷத்துக்கு மேல இந்த கட்சியில இருக்காங்க. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களும் வேற ஏதோ பேசியிருப்பாங்க. என்னுடைய தகுதிக்கு மீறி நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் சொல்றேன், that also has been addressed. ஓகே.